அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோம்பு ஃபஸ்ட்டு நைட் சஹருக்கு எடுத்த வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா தொழுவ போகிறதுக்கு தராவியாக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டின்னருக்குள்ளது எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா வந்தவங்க சாப்பிட்டுக்கலாம் தொழுக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து ராம்நாடு போக வேண்டிய வேலை இருந்தனால நான் போயிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா குடல் குழம்பு வச்சுருந்தாங்க. பசங்க வந்து குடல் சாப்பிட மாட்டாங்க, அதனாடி சாப்பிடலை. சரி நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு சிக்கன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதான் இப்போ பண்ண போகிறேன். நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சு. அதோடு அது வந்து கத்தியால் எடுத்து போட்டேன். ரைஸையும் குக்கரில் களைஞ்சி போட்டுட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சு சிக்கனை வந்து 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து சிக்கன் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டா. அவள் வந்து 65 மட்டும்தான் சாப்பிடுவாள். அதனால சரின்னு சொல்லிட்டு பாதியை வந்து பொரிச்சிட்டு அப்புறம் குழம்புல போட்டுடலாம் மீதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து நெய் ரெண்டும் சேர்த்து நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலம் போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து எப்படி பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா பிரியாணி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி தேவை. இது நார்மலான ஸ்டேஜ்லேயே நம்ம அதில் வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியும் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து எடுத்த விதமும் சரியில்லாமல் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டை காணும், வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டை காணும். சரி கையிலே பிடிச்சிக்கிட்டு தான் வீடியோ எடுத்தனால கொஞ்சம் வந்து இதாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்கும் போதே புதினா மல்லியும் சேர்த்துட்டேன். புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கனை கழுவி எடுத்துடலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டு. தக்காளி சீக்கிரம் மசிகிறதாக இருந்தால் அதில் உப்புத்தூளை வந்து சேர்த்துக்குங்க. நம்ம உப்பு போட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறேன். பொதுவாகவே நான் பழம் தான் வாங்குவேன். தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வேலை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிவிட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாழை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாய் பொடி மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து முடிஞ்சிருச்சு வேலை, நான் பார்க்கவே இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் ஆட்டியாவது வச்சுருப்பேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா மீன் மசாலா தூள், கறி மசாலா தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள் எதுவுமே ஆட்டவே இல்லை. ஏற்கனவே எல்லாம் ஆட்டினது தான் இருந்திருக்கும் வேலை. கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்க மறந்துட்டேன். டெய்லியுமே வாங்க தான் செய்கிறேன், ஆனால் முக்கியமான திங்ஸை மறந்துட்டேன் வேலை, அதனாடி இல்லை. இப்போ எல்லாமே நம்ம ரீஃபில் பண்ணணும். இனி அதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சுக்கோம். இப்போயும் ஒரு 10 டேஸ்க்கு ஓடிடும். 10 நோம்பு கிட்டெல்லாம் நம்மளுக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம வந்து மீன் சமைக்க மாட்டோம்ல, சிக்கன் மட்டன். அப்புறம் வந்து பொதுவாக மட்டன் என்றைக்காவது ஒரு நாள் தான், கணவா இறால் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். பசங்க வந்து நோன்பு வைக்கிற நாள் 30 நாளில் 25 நாள் எப்படியும் இறால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இறால் தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் கறி மசாலா தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். சிக்கன் வாங்குவோம், ஏன்னா சமோசா பண்ணுறதுக்கெலாம் சிக்கன் தானே அதிகமாக தேவைப்படும். அதனால் அதுக்கு மட்டன் சாப்பிடாதனால நம்ம மட்டன் எடுக்க மாட்டோம். ரம்ஜானுக்கு எடுப்போம், நோம்பு 27 நோம்பு 12 இந்த மாதிரி தான். மற்றபடி மட்டன் அதிகமாக வாங்க மாட்டோம். அவங்களுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணுறது. அதுங்களே சாப்பிட்லேன்னா அப்புறம் வாங்கி என்ன பண்ணேன், அதனாடி நான் வாங்க மாட்டேன். பொதுவாக என்னுடைய பொண்ணு சுத்தமாக சாப்பிட மாட்டாள், அதனாடி நான் வாங்குறது இல்லை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு கல்யாணக்கார வீட்டில் குருமா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுனா எப்போயாவது சாப்பிடுவேன். அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவளுக்கு பிடிக்கும். அதனால தான் பெருநாள் சமயம்லாம் நம்ம எப்போவுமே குருமா தானே வைப்போம். சொல்ல போனால் ரம்ஜானுக்கு பிரியாணி இல்லைன்னா குருமா தால்ச்சா அந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு என்னென்னு புரியலை. 1/2 கிலோ பாட்டில் தான் இதுவும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ஜீரகம் தான். அந்த ஓவல்டின் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருந்துச்சு. அதோடு அதை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதில் வந்து கொட்டினா ஜீரகம் நல்லா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. நானும் நல்லா குலுக்கி விட்டுலாம் கொட்டிட்டேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா 1/4 பாக்கெட் கிட்டால ஜீரகம் மிஞ்சிருச்சு. சரி சிக்கனையும் பொரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கனையும் பொரித்து எடுத்துட்டேன். சிக்கன் பெரட்டுறப்போ வீடியோ எடுத்தேன், அது எப்படியோ அழிஞ்சு போயிடுச்சு வேலை. அதான் நம்ம வீட்டு ஃபஸ்ட்டு சஹரோடைய ப்ரிப்ரேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.